கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு விழுந்த ஓட்டு என்பது விஜய்க்கு எதிராக விழுந்த ஓட்டு. விஜய் முதலமைச்சராக வரக்கூடாது என்று 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதற்கான நீதி வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துல வந்து டிவிகே ஜெயிக்க முடியல. அப்படி வந்த ஓட்டு. இதில் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க போய் ராஜினாமா பண்ணுறது என்பது நிச்சயமாக வந்து எல்லா வகையிலையும் தார்மீக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை பலரும் கண்டித்தும் கூட இவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு காரணம், இவர்கள் அரசியல் சட்டத்தையோ நெறிமுறைகளையோ மாண்பையோ கடுகளவு கூட மதிக்கின்ற ஒரு கூட்டம் இல்லை. இது ஒரு லும்பன் கூட்டம் மாதிரி. என்னெல்லாம் நீங்கள் புனிதம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க மத்தியில் இதற்கெல்லாம் வந்து எந்த அர்த்தமோ பொருளோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால் எம்ஆர் விஜயபாஸ்கரோட இது நிற்காது. திரும்பவும் இப்போ அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இப்போ 41 குறைஞ்சிருச்சு. இந்த 6 பேர் ராஜினாமாவுக்கு பிறகு 41 தான். இப்போ 41லேருந்தும் இன்னும் நிறைய பேர் போகலாம். நேற்று எஸ்பி வேலுமணி அவருடைய ஆதரவாளர்களை வைத்து நடத்திய கூட்டத்தில் எடப்பாடியில் ஃபோட்டோ இல்லாமல் வச்சு நடத்தியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடியெல்லாம் அவர் நம்ம செய்தது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இப்படின்லாம் அவர் ஆதரவாளர்கிட்ட பேசினதான் அந்த தகவல் வருது. அதனால் போன அந்த 21 பேரில் 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 19 பேரும் வந்து இன்னும் அவங்க முழுக்க செட்டில் ஆகலை அப்படின்றது தெரியுது. அதுவும் இல்லாமல் எடப்பாடிகிட்ட இருந்த எம்எல்ஏக்களும் சரி நமக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியும், இந்த ஏற்கனவே 5 வருடம் எதிர்கட்சியாக செயல்பட்டுட்டோம், இப்போ எதிர்கட்சியும் இல்லை, இனி நம்ம வந்து சம்பாதிக்கிறது தேர்தலுக்கு செலவு பண்ணதை எடுக்கிறது எப்படி அப்படின்ற முறையில் இவர்கள் தாவேக்காவில் போய் சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.